இதுதான் பிஜேபியோட முக்கியமான அம்சமாகவும் முக்கியமான அடையாளமாகவும் இருந்திருக்கு. அந்த பிஜேபி தமிழ்நாட்டுல வர துடிக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கிற வளங்களையும் இங்க இருக்கிற அந்த நல்ல விஷயங்களையும் அவங்க அடிச்சு நொறுக்கணுன்றதுக்காக தான் வரணும். இது வச்சுதான் இங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி எப்படி இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், பிஜேபி எப்படிங்க உள்ள வரும், அது ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தாலும் பிஜேபி எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எப்படி வரும்னா, இப்போ இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவோட கூட்டணியில தான் பிஜேபி இருக்கு. பிஜேபி இங்க அவ்வளோ வலுவான கட்சி கிடையாது. ஆனா பிஜேபியோட கூட்டணியில 35 சீட்ஸ் பிஜேபி கொடுத்துருக்காங்க. டிஎம்கே கூட்டணியில இத்தனை சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இத்தனை சீட் கொடுத்தாங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்குங்க? ஆனா இந்த கூட்டணியோட பேர் என்ன, இந்த கூட்டணியை என்னன்னு சொல்றாங்க? இப்போ டிஎம்கே கூட்டணி இருக்கு, அது என்னன்னு சொல்றாங்க? டிஎம்கே அலையன்ஸ் தான் சொல்றாங்க. டிஎம்கே கூட்டணி, டிஎம்கே தலைமையில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஏடிஎம்கே தலைமையில் எடப்பாடி பழனிசாமி, ஆனா இவங்க சொல்றது என்டிஏ கூட்டணி அப்படின்றாங்க. அப்போ இங்க ஏடிஎம்கே எந்த அளவுக்கு வலு இருந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க சொல்றதுதான் சட்டமா வச்சிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப இந்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, இதுல இப்ப இந்த கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணியில கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்துல நிக்கணும்? இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில இந்த சின்ன 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 கட்சிகள்லாம் எந்த சின்னத்துல நிக்கணும்னா உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்கிறாங்க. ஆனா இங்க ஏடிஎம்கேல சின்ன சின்ன கட்சிகள் எந்த சின்னத்துல நிக்கிறாங்கன்னா தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. பிஜேபியோட தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. இது 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 எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு புரியல. இப்போ நீ வெட்டலை சின்னத்துலதான் நின்று இருக்கணும், ஆனா நீ நிற்கிறது பிஜேபியோட தாமரை சின்னத்துல. அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில 3 தொகுதிகளையும் அவங்க தாமரை சின்னத்துல நிற்கிறாங்க. அப்போ தலைமை யாருகிட்ட இருக்கு, தலைமை யாரை நோக்கி போயிட்டு இருக்குன்றத யாரு நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படிங்க ஏடிஎம்கே எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இதான் விஜய் புதுசா வந்திருக்காரு, நாம் தமிழர் இருக்காங்க, டிஎம்கே இருக்கு, நீங்க எப்படி ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அது எந்த விதத்துல நடக்கும்னா, இப்போ டிஎம்கேக்கு 1% இருக்கு, ஏடிஎம்கேக்கு 1% இருக்கு. இதுல இவங்க பெர்சன்டேஜ்லாம் இவங்க ரெண்டு கட்சிக்கும் விழுந்துடும். ஆனா இப்போ இங்க வலிமையா இருக்கிறது எந்த கட்சினா டிஎம்கே கட்சி தான். ஏடிஎம்கே விட வலிமையா இருக்கு. அப்போ பிஜேபி என்ன பண்றாங்கன்னா மூணாவது ஒரு கட்சியை உள்ள இறக்குறாங்க. அதாவது அந்த கட்சி தான் டிவிகே. விஜயை வச்சு அவங்க பண்ற சூழ்ச்சி இதுதான். அதாவது என்னன்னா, இவங்க முக்கியமா விஜய் நம்ம இங்க பார்த்தோம்னா அவர் இதுக்கெல்லாம் மாற்று அரசியல் பண்றேன்னு சொல்றாரு. புதுசா ஒருத்தர் வர்றது சந்தோஷம் தான். ஆனால் நீ புதுசா வரனா நீ என்ன பண்ணணும்? இந்த கட்சியை எதிர்க்கணும், இந்த கட்சியை எதிர்க்கணும், இந்த கட்சியை எதிர்க்கணும், எல்லா கட்சியோட கொள்கையுமே எதிர்த்து என்னோட கொள்கை தனின்னு சொல்லணும். ஆனா இங்க டிவிகேவோட முழு குறிக்கோளும் யாரை எதிர்ப்புதான் இருக்குன்னா டிஎம்கேவை எதிர்க்கிறதாக தான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே தான் இங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கு. இந்த ரூலிங் பார்ட்டியை பிஜேபியால ஒன்றும் பண்ண முடியல. அதனால அதுக்கு அடுத்த பெரிய கட்சியா இருக்க டிஎம்கேவை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபியோட தலைமையில தான் ஏடிஎம்கே இயங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, டிவிகேவை கொண்டு வந்து திமுகவை பிளேம் பண்ணி திமுக பண்ண குற்றங்கள், திமுக பண்ண விஷயங்கள், திமுக தான் கெட்ட சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு திமுகவோட ஓட்டர்ஸை தன்னோட பக்கம் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ இங்க வந்தா இதுல இருக்க ஓட் பர்சன்டேஜ் இங்க கொஞ்சம் வருமா, வந்ததுக்கப்புறம் இங்க குறையும். அப்போ இங்க ஈஸியா டவுன்ஃபால் வரும், இங்க இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா விஜய் தான் அதிமுகவும் எதுவுமே சொல்லவே இல்லை, இந்த இதுல அவங்களை எதிர்க்கவே இல்லை, பிஜேபியும் எதுவுமே எதிர்க்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுனா இங்க இருக்க ஓட்டர்ஸ்லாம் இங்க ஓட்டு அவங்களுக்கு அப்படியே போட்டுருவாங்க. இவன் டிஎம்கே எதிர்க்கிறதுனால டிஎம்கே எப்படின்னு சொல்லி இங்க டிஎம்கே மேல இருக்க ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி இவங்களோட அந்த பப்ளிக் ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள இவங்க பக்கம் கொண்டு வரணுன்றது அவங்களுக்கு. அப்படி இந்த பப்ளிக் ஓட்டர்ஸ் தான் இங்க தீர்மானிக்கிறது. அதாவது இங்க டிஎம்கே காரங்க அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஏடிஎம்கே காரங்க அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, பிஜேபி வாக்காளர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ இதுல யாரும் எந்த ஓட்டர்ஸை பிரிக்கிறாங்கன்னா இந்த பப்ளிக் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பப்ளிக் ஓட்டர்ஸ் அவங்கள திமுக ஓட்டு போடாம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லினா தாவேக்கான்ற ஒரு கட்சியை விட்டு விஜய்னு ஒரு பெரிய செலிபிரிட்டியை வச்சு அவங்க இந்த டிஎம்கே ஓட்டர்ஸை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரிச்சா இங்க அந்த ஓட்லாம் பிரிஞ்சு வந்தா இவங்களுக்கு இங்க ஓட் பர்சன்டேஜ் குறையும். அப்போ அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா இவங்கள ஒரு சில இந்த தொகுதிகள் எல்லாம் 10,000 ஓட்டு வித்தியாசம், 3,000 சின்ன சின்ன
நுட்பமான ஓட்டுகள் இருக்குல்ல, அதை வச்சு இவங்க இங்க ஜெயிச்சிடலாம். அப்படி இவங்க இங்க ஜெயிச்சா ஆட்சி அமைக்கிறது பிஜேபியோட ஆட்சி தான். ஏன்னா கூட்டணி பேர் என்னது? என்டிஏ கூட்டணி. அப்போ இது பிஜேபியோட கூட்டணி. அப்போ அழகா இவங்க ஏடிஎம்கேவை வச்சு இங்க ஆட்சியில ஈஸியா அமர்ந்துருவாங்க, ஈஸியா பண்ணிடுவாங்க. இதுதான் பிஜேபியோட மிகப்பெரிய மிகப்பெரிய சூழ்ச்சி தந்திரமான ஒரு விஷயம். ஏன்னா டிஎம்கே இங்க பிஜேபி எதிர்க்கிற அரசியலை தான் முன்மொழிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பிஜேபியோட கொள்கை. பிஜேபி இந்த பிளானை தான் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க கேட்கலாம், அதெல்லாம் நாங்க எங்க விஜய் நம்ப முடியும்? விஜய் அவர் வந்து இது கட்டுக்கதை எவ்வளவு இருக்கலாம், இத்தனை வருஷம் இந்த 2 கட்சிகளுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி நாங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகே, இந்த 2 கட்சிக்கும் நீங்க டிஎம்கேக்கும் தரணும், ஏடிஎம்கேக்கும் தரணும். இவங்க 2 பேர்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதாவது என்பிகே, டிவிகே. இப்போ இவங்க எத்தனை மக்கள் போறாங்க, இவரோட கொள்கை என்ன? தமிழ் தேசியம், தமிழ் 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 தமிழர்கள், எங்கள் அனைவரும் தமிழர்களே அப்படின்னு சொல்றது. இவரோட கொள்கை என்னன்னா, இவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதை தான் கொள்கைன்னு சொல்றாங்க. அது என்ன கொள்கைன்னு ஒன்றும் புரியல. ஸோ ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா அந்த கட்சிக்கு நிறைய கொள்கைகள், கோட்பாடுகள் அதன்படி இருக்கும். நீ என்னென்ன செய்ய போறன்ற விஷயங்களும் இங்க நடந்துடும். ஸோ அப்படி பார்த்தா இவர் தமிழ் தேசியம் சொல்றாரு. இது வரைக்கும் இவர் தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறாரா? சொல்லுங்க. நான் திரள் கூட்டத்தை தீட்டி திரள் நிதியை நடத்தணும்னா போறாரு, திரள் நிதியை பண்ணணும்னா போறாரு. அதாவது இவரு தமிழர்களுக்கு எதுவுமே பண்ணல. நிலம், வளம், காற்று, ஆகாயம், பூமி, இமேன் எல்லாம் சொல்லுவாரு. இவரு எத்தனை நிலம் வச்சிருக்காரு, எத்தனை ஏழைகளுக்கு ஒரு நிலத்தை அவர் உருவாக்கி கொடுத்திருக்காரு, அதுல எத்தனை பேர் இவர் விவசாயம் பண்ண வச்சிருக்காரு, எத்தனை ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு உதவி இருக்காருன்னு கேட்டா ஜீரோ. ஒண்ணுமே இல்லை. இவர் நான் புதுசா வந்திருக்கேன், நிறைய பண்ண போறாருன்னா இவர் இப்பதான் ஆரம்பிச்சாரு. ஓகே, இந்த 3 வருஷத்துல இவர் பொலிட்டிக்கலா என்னென்ன பண்ணாரு, பொலிட்டிக்கலா என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காரு, பொலிட்டிக்கலா மக்களை போய் என்னென்ன சந்திச்சிருக்காருன்னு கேட்டா எந்த இதுவுமே கிடையாது. அதாவது இப்ப நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா மக்களோட நிறை குறைகளை நீ போய் தேடணும், மக்களோட நிறை குறைகளை நீ பார்க்கணும். ஆனா இவர் அதை பாக்குறாரா, இவர் அதை பண்றாரான்னு கேட்டா கிடையாது. இவர் வீட்டை விட்டே வெளியில வர மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி இவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? இவருக்கு எந்த விதத்துலயும் இவர் ஓட் பண்ண முடியும், எந்த விதத்துலயும் இவர் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றது தெரியல. இப்போ இவர் பிரச்சாரம்னு ஒரு விஷயத்துக்கு வராரு. வந்தா பிரச்சாரம்னா என்னன்னா, அந்த தொகுதியில இருக்க நிறை குறைகளை அந்த மக்கள் கிட்ட பேசணும். இந்த தொகுதியில உங்களுக்கு இந்த குறைகள் இருக்கு, நான் அதை சரி பண்றேன், இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் சரி பண்றேன்னு சொல்லணும். ஆனா இவர் வராரு, இவர் வந்துட்டு கையை காமிச்சுட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு போயிடுறாரு. இது அரசியலா? இதுதான் நீ மக்களுக்கு பண்ற விஷயமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்களுக்கு நீ பண்ணணும்னா. நடுவில் நடந்த ஆணவ கொலைகள் இருக்கு, ரேப் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இவங்க கட்சியில ஏதோ ஒரு 2, 3 இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்குமே இவர் வரல. ஒரு கட்சி தலைவரா நீ தான் அந்த ஆர்ப்பாட்டத்துல தலைமை தாங்கிருக்கணும். ஆனா நீங்க இதுவரை எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, எத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் தலைமை தாங்கி வந்தீங்க? ஒண்ணுத்துக்குமே கிடையாது. இது எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்து போராடி அதை சரி செஞ்சிருக்காரு? கிடையாது. அவர் கூட்டத்துக்கு வர மக்களே, அவர் கூட்டத்துக்கு வரவங்க அவரால் சரியா பாதுகாக்க முடியல. ஏன் பாதுகாக்க முடியல? அது விஜயோட தப்பான்னு நீங்க தான் கேட்கலாம். இல்ல, விஜயோட தப்பு இதெல்லாம். கூட்டத்துக்கு அவர் ஒன்றும் யாரையும் நீங்க என்ன வந்து பாருங்கன்னு கூப்பிடுறது இல்லை, இவங்களாதான் கூட்டமா போறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணணும்? மக்களை சந்திக்க தானே நீங்க வரீங்க. அப்ப மக்களை சந்திக்க வர நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தணும். அந்த கூட்டத்தை நீங்க வழி நடத்தணும். நீங்க முதல்ல சொல்லணும், இந்த இடத்துக்கு இவ்வளவு மக்கள் வாங்க, இல்ல இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு அங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். நீங்க மக்களை ஸ்பிளிட் பண்ணணும். இப்ப நாங்க வந்து 1/2 மணி நேரம் உங்ககிட்ட பேசுறேன், அங்க நிக்கிறேன், அங்க உங்களை பார்க்கணும், நீங்க உறுதிமொழி கொடுத்து ஒரு இடத்துக்கும் நீங்க போனீங்கன்னா உங்களை நோக்கி எந்த கூட்டமும் வரப்போறது கிடையாது. ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்போ பெரம்பூர்ல வீடு வீடா போய் வீடு வீடா போயிட்டு ஓட்டு கேட்குறேன் நீங்க, ஏன் அன்னைக்கு 41 பேர் செத்தவங்க வீட்டுக்கு போகலாம்? அன்னைக்கு என்ன காரணத்தை சொன்னீங்க? நான் போனா கூட்டம் வந்துடும், அன்னைக்கு அங்க பிரச்சனை வந்துடும், திமுக சூழ்ச்சிக்காக நடந்துரும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ போக முடியல. இப்போ எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம பெரம்பூர்ல நீங்க வீடு வீடா நடந்து ஓட்டு சேகரிச்சீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம நைட்ல போங்க, நைட் ஒரு 1 மணிக்கு போங்க, 2 மணிக்கு போங்க, எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டே வருங்க. நீங்க கிளம்பிட்டேன், ஓடிட்டேன், விஜய் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, விஜய் கார்ல ஏறிட்டாரு, விஜய் போயிட்டா, நீங்க ஒவ்வொரு அப்டேட்டும் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கொடுக்க மக்கள் அங்க வந்து இறுதியில சேர்றாங்க. நீங்க எந்த அப்டேட்டும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் பாருங்க, அதை பார்க்க வேண்டியதுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேள்விகளோட இவருக்கு நான் எப்படி ஓட் பண்ண முடியும்? இவருக்கு நம்ம எந்த இதுல ஓட் பண்றது? அதே மாதிரி இவர் இப்ப அறிவிச்சிருக்க திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டத்துல ஒன்னாவது புது திட்டம் தான். எல்லாம் திமுக அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் இவர் சொல்லி என்ன அது இவருக்கு அதிகமா சொல்றாரு. அவர் 1500 சொன்னா இவர் 2500, அவர் 1 சிலிண்டர் சொன்னா ஒரு 6 சிலிண்டர். அவர் இங்க பண்ணிட்டு இருக்க திட்டங்களா தான் இவர் திரும்ப நினைக்க கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் ஆசையை தான் சொல்றீங்க தவிர நீங்க எங்களை உயர்த்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே எதுவுமே கிடையாது. இவரு ரொம்ப நாளாவே ஒண்ணுமே கிடையாது. இவர் யாருன்னா, இவர் இப்ப சமீபத்துல என்ன சொல்லினுறாரு, சமீபத்துல பார்ப்பான்
எல்லாரையும் சமமா பார்ப்பான். அதனால அவன் பார்ப்பானா? சமமா பார்க்குறவன் தான் அந்த வர்ண கர்மத்தை வச்சுன்னுக்கிறானா? நான் மேல எனக்கு கீழ ஒரு 4 பேரு நான் ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு அப்படிதான் இன்டு ஒன் பார்ப்பனர்கள் மேலேருந்து ரூல் போட்டு வச்சுருக்கிறான். அவன் எல்லாரையும் சமமா பார்க்குறவனா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் இருக்கிறாருல சீமான் அண்ணன், இவர் சொல்லின்னுக்கிறாரு. இந்த ஆணவ கொலைகள் அவ்வளோ நடக்குது. இவர் நாம் தமிழர்ன்றாங்க. ஏன் அந்த ஆணவ கொலைகளை எதிர்த்தோ எல்லாரும் தமிழன் தானுங்க, பொண்ணு கொடுங்க, ஏன் வெட்டுறீங்க, ஏன் கொலை பண்றீங்க, ஏன் ஜாதி ரீதியா பாக்குறீங்க, என்னைக்காவது இவர் எங்கேயாவது பேசியிருப்பாரா? எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்தந்த ஊர்ல எந்த ஜாதி தலைவர் பெருசா இருக்காங்களோ அவங்கள பத்தி பெருமையா பேசி ஓட்டு கேட்டு வர்றது. இதுதான் இவரோட ஃபுல் டைம் ஜாபாவே இருக்குது. இவர் அதை ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்காரு. இவரு பிஜேபி கொள்கையை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்றது. இது வரையும் அவங்க ஒரு கொள்கையை கூட ஒரு எதிர்த்து ஒரு மீட்டிங்கோ ஒரு பிரச்சாரமோ ஒரு இது முன்னுமே பண்ண ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கல. ஸோ இங்க யார் யாரை ஆள பிடிக்கிறாங்க, யார் யாரை இது பண்றாங்கன்றத பார்த்து இவங்க 2 பேருமே அரசியல் பண்றது இல்லை. எந்த நம்பிக்கையில இவங்க 2 பேருக்கு நம்ம ஓட்டு போட முடியும்? ஏன் ஓட்டு போடணும், எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும், ஒரு கேள்வி ஒரு ஒரு பதில் கூட இல்லை. எனக்கு நீ ஓட்டு போட்டா இது நடக்கும் அப்படின்னு 2 பேருக்கிட்டும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அப்போ இவரும் வேஸ்ட்டு, இவரும் வேஸ்ட். இவங்க 2 பேரோட வேலை என்னன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க 2 பேர் பண்றாங்க. ஓட்டு பிரிச்சு டிஎம்கே வர உடனே ஏடிஎம்கே வர வச்சு அங்க பிஜேபி அந்த ஏடிஎம்கே கட்சி காலி பண்ணிட்டு மாநிலத்திலே 2வது பெரிய கட்சியா போய் உட்காரணுன்றது தான் அவங்களோட குறிப்பா. அந்த குறிக்கோளுக்கு சப்போர்ட் பண்றதுதான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேர்கிட்ட பெருசா கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்களோட வேலை ஓட்டை பிரிக்கணும், ஓட்டை பிரிச்சு டிஎம்கே படிக்கணும், ஏடிஎம்கே ஜெயிக்கணும், அங்க பிஜேபி ரூல் பண்ணணும். இதுதான் நடக்குது. சரி, அப்போ இவங்க 2 பேருக்கு ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட வேணாம். அப்போ இவங்க 2 பேர்ல யார் இருப்பாங்க? இவங்க 2 பேருக்கு தான் நாங்க காலங்காலமா போட்டுட்டு இருக்கோங்க அப்படின்னா, ஆமா காலங்காலமா போட்டுட்டு இருந்தாலும் இவங்க பண்ண நன்மைகள் என்னென்ன, இவங்க பண்ண தீமைகள் என்னென்ன பார்ப்போம்.